நண்பர்களே, மரதன் டாக்ஸில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு டாபிக் நான் பேச போகிறேன். என்ன டாபிக் அப்படின்னா, மலேசியாவில் திருமணம் செய்கின்ற வெளிநாட்டவர் கவனிக்க வேண்டியது. இப்போ இந்த வீடியோ தமிழில் வர்றதுனால இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர்கள் மற்றும் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தகவல் புரியும். ஏன்னா நான் 2016 இங்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய விஜயை திருமணம் செய்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ என்னுடைய அனுபவம் மற்றும் இங்கே ஏற்கனவே பலரும் இந்த மாதிரி திருமணம் செய்து அவர்களுடைய அனுபவங்களை பார்த்தது வகையிலாக நான் இங்கே என்னுடைய கருத்துக்களை இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை யார் யார் கேட்கணும் அப்படின்னா, இப்போ மலேசியாவிலிருந்து யாராவது வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களை திருமணம் செய்ய போகிறீங்க அப்படின்னா இது நீங்களும் கவனிக்கணும். குறிப்பாக மலேசிய பெண்கள் இது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ மலேசியாவில் திருமணம் செய்தால் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன பாதகம்னு சொல்கிறத விட என்னென்ன விதமான நெருக்கடிகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யதார்த்தமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ சாதகம்னு சொன்னீங்கன்னா, இப்போ மலேசியாவில் திருமணம் செய்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனையில் மலேசியருக்கு உண்டான தொகை தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ரெண்டாவது வீசா இம்மீடியட்டாக கிடச்சிரும், எல்லாமே ஓகே தான். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ மலேசியா அரசாங்கம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த அந்த வீசாவில் திருமணம் செய்தவங்க அந்த வீசா அதுக்கு பேர் லாங் டேர்ம் சோசியல் விசிட் பாஸ்ன்னுவாங்க. ஷார்ட்டாக LTVSPன்பாங்க. ஸோ இந்த வீசாவில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, ஜாப் எடுக்க முடியாது, வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணலாம், ஆனால் அதுக்கு நீங்கள் ஒர்க் என்டாஸ்மெண்ட் வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஒர்க் என்டாஸ்மெண்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து ஒரு லெட்ரு வாங்கணும். ப்ளஸ் அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸே எடுத்துகிட்டு போகணும். இப்போ கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டு, அவங்களோட டேக்ஸ் டாக்குமெண்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஒரு 4-5 டாக்குமெண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸோட நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபர் லெட்டரையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் இமிக்ரேஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த பைசாவும் கிடையாது. எல்லாமே நல்ல சாதகமான ஒரு விஷயந்தான். வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்குது. ஏன்னா இப்போ வெளிநாட்டில் மற்றவங்க இங்கே வேலைக்கு செய்கிறவங்களுக்கு பெர்மிட்டுக்குன்னு அவங்க அப்ளை பண்ணுறாங்க, ஒரு வேலை செய்யணும்னு பெர்மிட் அப்ளை பண்ணுறாங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்டு ரொம்ப லாங் டேர்ம் எடுக்கும், சார்ஜஸ் ரொம்ப அதிகம். அது ஒரு 100 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு 50 பேர் கிடைச்சாலே பெரிய விஷயம். இப்போ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நிறைய உண்டு. பட் இதில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் இப்போ மலேசியாவில் திருமணம் செய்த பலருக்கும் வேலை கிடைப்பது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெரும்பாலானவங்க அதனாலே கிவ் அப் பண்ணிடுறாங்க. இப்போ நாங்கள் இப்போ மலேசியாவில் ஃபாரின் ஸ்பௌஸ் சப்போர்ட் குரூப்புன்னு ஒரு குரூப் இருக்குது. ரொம்ப வருஷமாக அந்த குரூப் இயங்கிட்டு இருக்குது. அதில் நானும் ஒரு மெம்பராக இருக்கேன். அதில் அதில் பல நாட்டவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இங்கே மலேசியாவில் மலேசிய இந்தியர்களை மட்டும் திருமணம் செஞ்சு இல்லை, மற்ற நாட்டு பாகிஸ்தான், பங்களாதேஷ், துபாய், US, ஜெர்மன் இந்த மாதிரி பல நாட்டவரும் இங்கே திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ப்ராப்ளமாக வேலை கிடைப்பது தான். ஏன் இந்த வேலை கிடைக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அதுதான் கவர்மெண்ட் இந்த மாதிரி லெட்ரு மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும் கொடுத்துருவோம்னு சொல்கிறாங்களே, அப்புறம் ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் நினைக்கலாம். நிறைய பேர் அந்த அனுபவம் இல்லாதவங்க சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, பெரும்பாலான கம்பெனிகள் இந்த லெட்டர் கொடுக்கறது, ரெண்டாவது இந்த டாக்குமெண்ட்ஸை நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்னென்னா, நம்ம பாஸ்போர்ட்லேயே விசாவில் என்ன எழுதியிருக்கோன்னா, ஒர்க் ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டிருக்காங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் கேனாட் வில் பி ப்ராஹிபிட்டட்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ எப்படி அவங்க கொடுப்பாங்க? சில கம்பெனியை தான் கொடுக்குறாங்க. பெரும்பாலான கம்பெனிங்க அது அந்த இதை எடுக்கவே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா டாக்குமெண்ட்டை கையில் கொடுக்கணும், அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் நம்ம இமிக்ரேஷனில் கொடுக்கணும் போது அதை அவங்க நிறைய கம்பெனிஸ் விரும்ப மாட்டாங்க. அதனாலேயே ஃபாரின் ஸ்பௌசஸுக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இப்போ மலேசியாவில் திருமணம் செய்ய போகிறீங்க, மலேசியா பெண்கள் யாராவது வெளிநாட்டவரை திருமணம் செய்ய போகிறீங்கன்னா, ஒன்று நீங்கள் சொந்த தொழில் செய்கிற மாதிரி இருக்கணும். உங்கள் தொழிலில் உங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்து பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்கன்னா நல்லது. நான் குறிப்பாக சொல்கிறது, இங்கே ஜாப் பண்ணி அந்த ஃபேமிலி ரன் பண்ணணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஜாப் பண்ணி
ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மலேசியா ஆண்களாக இருந்தாலும் சரி, மலேசிய பெண்களாக இருந்தாலும் சரி, இது நீங்கள் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு வேளை தொழில் செய்கிறீங்க, தொழில் செஞ்சு வந்து அவங்களுடைய வருமானத்தை நீங்கள் பெருக்கிக்கலாம். இல்லை ஆல்ரெடி தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டை கூட வச்சுக்கிட்டு, இல்லை உங்கள் ஒய்ஃபை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணலாம், நல்லபடியாக இருக்கலாம், ஒரு இதுவும் கிடையாது. இல்லை நீங்கள் வேலை செஞ்சு தான் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும், இல்லை நீங்களே இப்போ ஆல்ரெடி வேலையில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இதனாலேயே வந்து நிறைய குடும்பங்களில் வந்து மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. நிறைய மன உளைச்சல்கள், பொருளாதாரம் பிரச்சனை. ஏன்னா இப்போ வேலையும் கிடைக்காது. லோன் எங்கேயாவது போய் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளே ஏதாவது ஒரு வேலை எங்கேயாவது போய் இங்கே வந்து சாதாரண செக்யூரிட்டி ஜாப்பு கூட நம்மளை வந்து எடுக்க மாட்டாங்க. செக்யூரிட்டி ஜாப் கூட பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து இந்த ஃபுட் டெலிவரி ஜாபு, இந்த மாதிரியான ஜாப்பும் நமக்கு பண்ண முடியாது. இது எதுவுமே முடியாது. நீங்கள் என்ன ஜாப்பு நீங்கள் போனோம்னா ப்ரைவேட் கம்பெனியில் போய் வேலைக்கு போகலாம். அதிகபட்சம் போனீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ். இப்போ என்னைய கேட்டிங்கன்னா நான் பெரும்பாலும் போனதெல்லாம் ரெஸ்டாரண்ட் ஜாப் தான். ஏன்னா வேலையே கிடைக்க மாட்டேங்குது. ரெஸ்டாரண்ட்டில் வந்து மெஜாரிட்டி வந்து அவங்கள்ட்ட விசா இருக்குது அப்படின்னா வேலைக்கு எடுத்துப்பாங்க. அவங்க அதுவுமே ரிஸ்க்கு தான். இன்கேஸ் வந்து இமிக்ரேஷன் ரைடு வந்துருச்சுன்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரிஸ்க்கு வேறு வழியில் ஃபேமிலி ரன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து அந்த ஜாப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக வரும். அது என்ன பிரச்சனை அப்படின்னா 12 மணி நேரம் வேலை செய்யணும். இங்கே பொதுவாக மலேசியாவில் ஃபாரினர் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. சில கம்பெனிஸ் மட்டும்தான் 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் ஜாப் அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே மெஜாரிட்டி நீங்கள் போனீங்கன்னா அது நம்மள மாதிரி இந்தியர்களுக்கு வந்து அதிகமாக வேலை கிடைக்கிறது வந்து இந்தியர்களுடைய நிறுவனங்களில் தான் கிடைக்கும். அது நமக்கு இம்மீடியட்டாக கிடைக்கிறதுனா இந்த ரெஸ்டாரண்ட்டு, இந்த செலவு ஜாமான் கடைன்னு சொல்லுவாங்க, மளிகை கடை, பார்பர் ஷாப்பு, பூ கட்டுறது, இந்த மாதிரியான வேலைங்க தான் நமக்கு இம்மீடியட்டாக கிடைக்கும். மற்ற ஜாபுக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டம். இந்தியர்களுடைய நிறுவனங்களே நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். இல்லை வேலையே கிடைச்சாலும் நம்மளால் அந்த வேலை செய்ய முடியாது. ரொம்ப ஹார்டான வேலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம போக முடியாது. ஸோ ரைட்டு, நமக்கு சேல்ஸு மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனாலும் நீங்கள் வேலை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கெல்லாம் காம்படிஷன் நீங்கள் அதிகம். இப்போ இன்றைக்கி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா படிச்சுட்டு மலேசியர்களுக்கே நிறைய பேர்த்துக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்காம அவங்களே சிங்கப்பூர், அது ஆஸ்திரேலியான்னு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போ எப்படி தான் நம்ம சர்வை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம போராடி, சரி இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஜாப் போனோம்னா 12 மணி நேரம் நீங்கள் வேலை செய்யணும். 12 மணி நேரம் நீங்கள் கம்பல்சரி வேலை செய்யணும். காலையில் 7 மணிக்கு போனீங்கன்னா ராத்திரி 7 மணி வரைக்கும் வேலை செய்யணும். ஒரு நாள் கூட நீங்கள் லீவ் எடுக்கக்கூடாது, லீவ் எடுக்க முடியாது. இன்கேஸ் நீங்கள் லீவ் எடுத்தீங்கன்னா உடனே உங்களை வேலையை விட்டு தூக்கிடும். அவங்களுக்குமே நீங்கள் வந்து ஃபாரினரு, நீங்கள் வந்து இங்கே லோக்கலில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே யோசிப்பாங்க, ஓ இங்கே லோக்கலில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்போ அடிக்கடி லீவ் போடுவாங்க, ஸோ அப்போ நம்ம எப்படி எடுக்க முடியும்? இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்தோட ஃபேமிலியோடு இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம நாட்டை விட்டு நான் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ இங்கே வந்துட்டு நம்ம வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்ம ஃபேமிலி நம்ம எப்படி பார்க்க முடியும்? நம்ம ஒய்ஃபு கூட எங்கே வெளியே போக முடியாது, வர முடியாது, நல்லதுக்கு போக முடியாது, வர முடியாது. அப்படி நீங்கள் போனீங்கன்னா உடனே உங்களுக்கு வேலை போய்டும். அடுத்து நீங்கள் இன்னொரு வேலை தேடணும். இது மாதிரி நான் 8 வருஷத்தில் கிட்டத்தட்ட எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். ரொம்ப போராடி எந்த வேலையுமே கிடைக்காம, எனக்கு மாத்திரம் இல்லை, இது நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் மலேசியாவில் வந்து திருமணம் செஞ்சுட்டு வேலைக்காக கிடைக்காம வேறு வழி இல்லாமல் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி. அந்த குடும்பங்கள்லாம், அந்த குடும்பத்தில் ஒருத்தரோட வருமானம், ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் மலேசியர்களாக இருப்பாங்க, அவங்களோட வருமானத்தில் தான் வண்டி விட்டுருக்கு. இப்போ என்னுடைய நிலைமை, இப்போ என் ஒய்ஃபு தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த ரெஸ்டாரண்ட் ஜாப்பு தான் போக வேண்டியதாக இருக்குது. 12 மணி நேரம் தினமும் வேலை செய்யணும். உடம்பெல்லாம் வலிச்சு போகும், வலி தாங்க முடியாது. அடுத்து நான் காலைல மறுபடியும் வேலைக்கு எந்திரிச்சு ஓடணுங்கும்போது 12 மணி நேரம் நம்ம வேலை செய்வோங்க. வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர 1 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 13 மணி நேரம். காலையில் வேலைக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி போகணும். 6 மணிக்கு போனால் ராத்திரி 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வர முடியும்னு வச்சுக்கோங்க. 14 மணி நேரம் அதிலே போயிடுச்சு. அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவோம், மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு ஓடணும். ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ மறுபடியும் வேலைக்கு போகணும். அப்போ என்ன பண்ண முடியும்? வேறு வழி இல்லாமல் உடம்புலி தாங்க முடியாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள், அதனால குடும்பங்களில் பிரச்சனை வரும், ஹெல்த் பிரச்சனை வரும். ஸோ அதனாலேயே வந்து அந்த வேலைக்கும் போகவும் முடியாமல், ஃபேமிலியும் ரன் பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் அது மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் மலேசியாவில் வந்து திருமணம் செய்ய, மலேசியர்களுக்கு நான் இதை குறிப்பாக சொல்கிறேன், ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்து திருமணம் செய்ய போகிறீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் யோசிக்க வேண்டியது, இப்போ உங்கள் ஃபாரின்லேருந்து உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ இந்தியாவில் இருந்தோ இல்லை ஸ்ரீலங்காவில் இருந்தோ இல்லை வேறு நாடுகளில் இருந்தோ நீங்கள் திருமணம் செய்ய போகிறீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு, இப்போ நான் இந்த மெசேஜை வந்து நீங்கள் வந்து உங்கள் மல்லே ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை உங்கள் சைனீஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அவங்ககிட்ட கன்வே பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ணுறது நல்ல விஷயந்தான், பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷம், பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ண போகிறதுன்னா
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஒன்று பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓகே, உங்கள் ஹஸ்பண்டை ஒய்ஃபை வந்து கூட வச்சுக்கோங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா வாழுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நல்லா இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வேலை செஞ்சு தான் நீங்கள் பிழைக்கணும், இல்லை உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, வேலை செஞ்சு தான் நீங்கள் ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய குடும்பங்களில் வந்து இதுவே பெரும் பிரச்சனையாகி நிறைய ஃபேமிலி வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கேரளாக்கார் ஒருத்தர் இங்கே திருமணம் செஞ்சுருக்கிறாரு. 2 வருஷமாக இங்கே வந்து ஐடி படித்தவர், பாம்பேயில் ஒர்க் பண்ணவர், வேலை செஞ்சுட்டு வேலை கிடைக்காம இப்போ வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து இட்லி மாவு அரைக்கிறது, தோசை போடுறது, இந்த மாதிரி வேலைங்கள்லாம் செஞ்சோம். ஏன்னா அவருக்கு அதே பிரச்சனை தான், ஹெல்த் பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருந்தது. முடியல, இப்போ ஊருக்கே போயிட்டார். இப்போ அவங்க ஒய்ஃப் இங்கே இருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்ணணுன்னா ஒரு 1 இயர் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ ஊரில் போயிட்டு அவர் எதாவது ரெடி பண்ணிவிட்டு ஒய்ஃபை அங்கே கூப்பிட்டுக்கலான்னு இருக்கிறார். ஏன்னா இங்கே அவருக்கு ஹோப் இல்லை, இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. இதுதான் வந்து பேசிக்காக இங்கே நடக்கக்கூடிய ஃபேமிலியில், அதுலேயும் ஃபாரினர் கல்யாணம் பண்ண பெண்களுக்கு நடக்கக்கூடிய குழப்பம். சரிங்க, எதுக்கு இந்த மலேசிய அரசாங்கம் வந்து இப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரணும் இல்லையா? அதுக்கும் ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்குது. அப்போ மலேசிய அரசாங்கத்தை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இது வந்து மலேசிய அரசாங்கம் வந்து ஏதோ ஃபாரினரை கல்யாணம் பண்ணுறதுக்கு எதிர்ப்பாக நினைக்கிற மாதிரி இல்லை. இதில் என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஜென்யூனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 20-30 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் திருமணம் செய்தவங்க இங்கே வந்து திருமணம் செஞ்ச உடனே கவர்மெண்ட் வந்து 1 or 2 இயர்ஸில் வந்து பிஆர் கொடுத்துருவாங்க. இது மாதிரி பல நாடுகள்லையும் இருக்குது. இப்போ சிங்கப்பூர், மற்ற யூரோப் கண்ட்ரீஸில் கூட வந்து கல்யாணம் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து பிஆர் கொடுத்துருவான், சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவான். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டா அவங்க லைஃப் செட்டில். ஆனால் மலேசியாவில் நீங்கள் பிஆர் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். கிட்டத்தட்ட 15 வருஷம் 20 வருஷம் நீங்கள் காத்திருக்கணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் இது ஏன் இப்படி உருவாச்சு 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்னா, அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்குது. இதுக்கு முன்னாடி காலங்களில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திருமணம் செஞ்சவங்களுக்கு 1 or 2 இயர்ஸ்லேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிஆர் கொடுத்துருவாங்க. பிஆர்னால் பெர்மனன்ட் ரெசிடென்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து ஒரு 3-4 இயர்ஸில் வந்து சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துருவாங்க. ஸோ நிரந்தர குடியுரிமை ஆயிடுவாங்க, சிட்டிசனாகவே ஆகிடுவாங்க, மலேசியா குடியுரிமையாகவே ஆயிடுவாங்க, ஓட்டு கூட போட முடியும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதில் என்ன நடந்ததுன்னா, சிலர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, இங்கே வந்து திருமணம் செஞ்சு அந்த பெண்ணோட குடும்பம் நடத்திட்டு இந்த பிஆர்லாம் கிடைச்ச உடனே, அந்த சிட்டிசன்ஷிப்லாம் கிடைச்ச உடனே என்ன பண்ணுறது, அந்த பெண்ணை விவாகரத்தை பண்ணிவிட்டு தான் நாட்டில் இருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து இங்கே குடும்பம் நடத்துகிறோம். அப்போ இந்த பெண்கள் வந்து இங்கே நிறைய வந்து அதனால் வந்து என்னடா அது, நம்ம லைஃப் வந்து துரோகம் இப்போ என்னென்னா கல்யாணம் பண்ணுறதே வந்து பிஆருக்கு தான், சிட்டிசனுக்கு தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி மலேசியா அரசாங்கத்துடைய பார்வைக்கு இந்த மாதிரி நிறைய கேசஸ்ஸு போகவுமே அவங்களுடைய அமைச்சகம் வந்து இந்த துறையில் இந்த விஷயத்தில் ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய அத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ நீங்கள் திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா, மலேசியாவில் நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுடைய மனைவியோ அல்லது கணவரோ மலேசியர் அவர் கண்டிப்பாக கூட இருந்தே ஆகணும். கூட இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் கூட இங்கே செய்ய முடியாது. நீங்கள் தொழில் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எது செய்யினாலும் உங்களுடைய மனைவியோட அல்லது கணவருடைய உத்தரவு இல்லாமல். இது வந்து தன்னுடைய சிட்டிசனை காப்பாற்றுறதுக்காக மலேசிய அரசாங்கம் எடுத்திருக்கிற ஒரு நல்ல முடிவு. நம்ம ஆதரிச்சே ஆகணும். அதை நான் ரொம்பவே ஆதரிக்கிறேன். இந்த ரெஸ்ட்ரிக்ஷனே நான் ரொம்பவே ஆதரிக்கிறேன். என்ன இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மறுபடியும் ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களில் குழப்பங்களை உண்டாக்குது. அப்படிங்கும்போது இதை நம்ம வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் மலேசியர்கள் திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் கல்யாணம் பண்ணும்போது என் ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு தெரியாது. அவங்களே புதுசு தான். அப்போ எல்லாமே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸ்டில்னா பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு மாதமாக வீட்டில் உட்காந்துருக்கேன், வேலை கிடைக்காமல். அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க, நான் அதில் சாப்பிட்டுட்ருக்கிறேன். கஷ்டமாக இருக்குது எனக்கு. அவங்க வேலைக்கு போய் நம்ம வீட்டில் உட்காந்துட்ருக்கோன்னும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து ஆர்ட் டைரக்டர் ஜூனியராக இருந்தவர். அவர் இங்கே திருமணம் செஞ்சுட்டு அவரும் பாவம் கஷ்டப்பட்டு இப்போ வீட்டில் சமைச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் வைங்களேன். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து அவ்வளோ லவ்வபுளான ஒருத்தவங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த மாதிரி லவ்வபுளான ஒய்ஃபு. அதனால் வந்து கூட குறைய இருந்தாலும் நாங்கள் வந்து போராடிக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மலேசியர்கள், குறிப்பாக மலேசிய ஆண்களும், எல்லாத்துக்கும் மேலே மலேசிய பெண்கள் வெளிநாட்டினவரை திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை பார்த்துக்குங்க. உங்களுடைய வருமானம் வந்து உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா திருமணம் செய்யுங்க. இல்லைனா சொந்த தொழில் செஞ்சால் தாராளமாக செய்யுங்க. இல்லை அரசாங்க பணியில் இருக்கீங்கனாலும் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு லவ் வேணும், ஒரு நம்பிக்கை வேணும், விடாமல் போராடி தான் ஆகணுங்கிற அந்த ஒரு திடம் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து திருமணம் செய்து வாழ முடியும். இப்போ நான்லாம் ஒரு 8 வருஷம் ஆச்சு. ஸோ எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டேன், நிறைய வேதனைகள் அனுபவிச்சிட்டேன். நானும் சரி, என் ஒய்ஃபும் சரி, நிறைய வேதனைகள் அனுபவிச்சிட்டோம். இன்னமும் ஹோப்போடு தான் இருக்கும். சரி, இன்றைக்கி மாறிடு, நாளைக்கு மாறிடுன்னு. பிஆர் வந்து கிடச்சிருச்சுன்னா மேபி லைஃப் மாறும். ஒரு ஒரு ஏன்னா ஜாப் கிடைக்கிறது ஈஸி. பிஆர்லாம் கிடச்சிருச்சுன்னா ஜாப் கிடைக்கிறது ஈஸி. ஆனால் பிஆர் கிடைக்கிறதுக்கு 15லேருந்து 20 வருடம் ஆகும். ஸோ அது வரைக்கும் போராடணும். அப்படி லக்கிலியாக இருந்தீங்கன்னா சொந்த தொழில் செஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். சொந்த தொழில் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மலேசியாவில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் செய்யலாம். நான் அதை பற்றியும் நான் வருங்காலங்களில் சொல்கிறேன். மலேசியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அது இந்தியாவிலேருந்து வேலைக்கு வர்றவங்களுக்கான வாய்ப்புகள், அவங்க எப்படிலாம் இருக்கணுங்கிறதுக்கான விஷயங்களையும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளை பற்றியும் நான் விரிவாக பேசலான் இருக்கேன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து என்னுடைய அனுபவத்திலேருந்து, நேரடி அனுபவத்திலேருந்து இந்த தகவலை சொல்கிறேன். இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா மக்களுக்கு வந்து போய் சேரணும். ஏன்னா திருமணம் செஞ்சுட்டு அப்புறம் போராடிக்கிட்டு இருக்கிற நிறைய பேரை நான் பார்த்துட்ருக்கேன். அந்த ஃபாரின் ஸ்பௌஸ் சப்போர்ட் குரூப்புன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் இருக்குது. நீங்கள் அந்த குரூப்பில் போய் பாருங்கள். எவ்வளோ பேரோட போஸ்டிங்கில் வந்து இந்த மாதிரி வேலை கிடைக்கிறது பிரச்சனையாக இருக்குதுன்னு எத்தனை ஃபாரினர் போகிறாங்க. ஒரு அமெரிக்கன் போகிறாரு, ஒரு வியட்நாம்கார் போகிறார், தாய்லாந்துக்கார், பாகிஸ்தான், பங்களாதேஷ்னு எல்லா நாட்டுக்காரங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கிறாங்க, போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபேமிலி ரன் பண்ண முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் யாரும் வந்து குவாலிஃபைடு கிடையாது, எல்லாருமே குவாலிஃபைடு தான். இருந்தும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இங்கே மலேசியாவில் வந்து மல்லி வந்து மெயின் லாங்குவேஜ். ரெண்டாவது கவர்மெண்ட் வந்து சிட்டிசன்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நல்ல ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இப்போ நம்மளை மாதிரி ஃபாரினர்ஸ்க்கு வந்து ஃபாரினர்னாலே கொஞ்சம் ரெண்டாவதாக தான் வைக்கிறாங்க. அப்படியே நம்ம மீறி வேலைக்கு போனாலும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கம்பெனிலேருந்து டாக்குமெண்ட்ஸ் கேட்குறதுனாலே ஃபாரின் ஸ்பௌஸஸ்க்கு வந்து வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கடினமாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதை வந்து வருங்காலங்களில் வந்து மலேசிய அரசாங்கம் வந்து இதை கொஞ்சம் தளர்த்தி வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வழியை வந்து செஞ்சு கொடுக்கணும்னு நம்ம இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது தமிழர்கள் அல்லது உயர் அதிகாரிகள் யாராவது பார்த்தீங்கன்னா, இல்லை அமைச்சகத்திலேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா, இந்த கோரிக்கையை வந்து ஒரு உங்கள் நாட்டில் உங்களை நம்பி இந்த நாட்டில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிற என்னை போல் லட்ச பேருடைய குரலாக எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.